ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்கள் இதயங்களில் இருக்கின்ற எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கையும் எங்களிடம் இருந்து தூய நம்பிக்கையை புரிய வைத்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री
श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தவறான எண்ண ஓட்டங்களை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற இடது பிங்களா நாடியின் ஏற்ற தாழ்வுகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயி, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். தாயி பூமி தேவி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களின் விருப்பங்களை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். இறைவனின் தூய்மையான விருப்பத்தை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில்
சுழுமுனையின் நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் எங்களுக்குள் இருக்கின்ற கோபங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களை இரக்கமானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் தயவு செய்து மாற்றுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். எங்களை எப்பொழுதும் சமநிலையில் இருப்பவர்களாக, அமைதியானவர்களாகவும் திருப்தியுடனும் இருக்கும்படி மாற்றுங்கள். எல்லாவற்றிலும் ஆத்மாவின் அழகை நாங்கள் காண்பதற்குரிய நிலையை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களை பொருள் மற்றும் பொருள் முதல் வாதத்திற்கும் அப்பால் அழைத்துச் செல்லுங்கள். நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த சமநிலைப்பாட்டை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கணேசராக இருக்கும் தங்களிடம் எங்களின் பிரார்த்தனை, நாங்கள் உங்களின் கவனத்திற்கு தகுதியுடையவர்களாக இருக்க எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக மாற்றுங்கள். ஸ்ரீ கணேசா, நாங்கள் கள்ளம் கபடமில்லாத குணத்துடன் இருக்கும் பொழுது
உங்களின் கவனத்தில் எப்பொழுதும் இருப்போம். எங்களுக்குள் தங்களின் ஞானத்தையும் பாகுபாடு அறியும் குணத்தையும் தயவு செய்து தந்தருளுங்கள். எங்களுக்குள் தங்களின் அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பை காட்டுங்கள். அதன் மூலம் எங்களுள் இருந்து உங்களை வெளிப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா விதமான பாசாங்குத்தனமான காரியங்களையும், மாயைகளையும், தவறான எண்ணங்களையும் எங்களுக்குள் இருந்து மெல்லிய காற்றைப் போல மறைந்து போகட்டும். தாயே, ஸ்ரீ கணேசராக இருக்கும் தங்களின் ஆசிர்வாதத்தை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நாங்கள் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்ந்தவர்களாகவும், அதன் மூலம் தங்களின் அன்பையும் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் உணர்ந்தவர்களாக இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் மூலாதார சக்கரம் தங்களின் அன்பான குளிர்ந்த நுண் அதிர்வுகளால் நிரம்பி இருக்கட்டும். எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे नमो नमः. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேசர் விசேஷம் கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं
भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி, எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தின்
இதழ்களில் ஸ்ரீ பிரம்மாவாகவும் ஸ்ரீ சரஸ்வதியாகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்து எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர்கள். தாயே, தங்களை நாங்கள் பணிவுடன் வணங்குகிறோம். எங்களுக்குள் எங்களின் படைப்பாற்றல் திறனை மேம்படுத்தி அதை நாங்கள் சகஜ யோகத்திற்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க எங்களை மாற்றி அமைத்திடுங்கள். எங்களுக்குள் தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தூய அறிவை தந்திருக்கும் தாங்கள் எங்களின் செயல்களினால் ஏற்படுகின்ற எங்களின் அகங்காரத்தை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களின் சிந்தனைகளை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்துடன் அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தாயே, பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐம்பூதங்களின் அனைத்து தத்துவங்களையும் உள்ளடக்கியவரான தாங்கள் இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் நிறைந்திருப்பவர். தயவு செய்து எங்களுக்குள் தங்களின் சாராம்சத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை பொலிவு பெற செய்து எங்களின் தூய அறிவு திறனை ஒளியூட்டிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருக்க அருள் புரியுங்கள். எங்களின் சுவாதிஷ்டான சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்களின் அன்பான குளிர்ந்த நுண் அதிர்வுகளால் எங்களின் சுவாதிஷ்டான சக்கரம் முழுமையாக நிரம்பி இருக்கட்டும். மந்திரம் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். सरस्वती महाभद्रा महामाया वरप्रदा श्रीप्रदा पद्मनिलया पद्माक्षी पद्मवक्त्रका शिवानुजा पुस्तकभृत् ज्ञानमुद्रारमापरा कामरूपा महाविद्या महापातकनाशिनी महाश्रया मालिनी च महाभोगा महाभुजा महाभागा महोत्साहा दिव्यांगा सुरवन्दिता
महाकाली महापाशा महाकारा महाङ्कुशा पीता च विमला विश्वा विद्युन्माला च वैष्णवी चन्द्रिका चन्द्रवदना चन्द्रलेखा विभूषिता सावित्री सुरसा देवी दिव्यालङ्कारभूषिता वाग्देवी वसुधा तीव्रा स्वाधिष्ठाननिवासिनी महाबला भोगदा भारती भामा गोविन्दा गोमती शिवा जटिला विन्ध्यवासा विन्ध्याचलविराजिता चण्डिका वीणावादिनी ब्राह्मी ब्रह्मज्ञानैकसाधना सौदामिनी सुधामूर्तिः सुभद्रासुरपूजिता सुवासिनी सुनासा च विनिद्रा पद्मलोचना विद्यारूपा विशालाक्षी ब्रह्मजाया महाफला त्रयीमूर्ति त्रिकालज्ञा त्रिगुणा शास्त्ररूपिणी शुम्भासुरप्रमथिनी च शुभदा च स्वरात्मिका रक्तबीजनिहन्त्री च चामुण्डा चाम्बिका तथा सर्व अज्ञाननाशिनी च धूम्रलोचनमर्दना सर्वदेवस्तुता सौम्या सुरासुरनमस्कृता कालरात्रि कलाधारा रूपसौभाग्यदायिनी शारदा च वरारोहा वाराही वारिजासना चित्राम्बरा चित्रगन्धा चित्रमाल्यविभूषिता कान्ता कामप्रदा वन्द्या विद्याधरसुपूजिता श्वेतासना नीलभुजा चतुर्वर्गफलप्रदा चतुराननसाम्राज्या रक्तमध्या निरञ्जना हंसासना नीलजङ्घा ब्रह्मा विष्णुशिवात्मिका एवं सरस्वती देव्या नाम्नामष्टोत्तरं शतम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களின் பொய்யான பெருமைகளையும் மாயைகளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தாயி, தங்கள் அருளால் எங்களுள் மன்னித்தல் குணம் மேம்படுத்தப்படட்டும். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா. தாயி, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம்.
சகஸ்ராராவில் கவனத்தை சில நொடிகள் நிறுத்தி நமது மூச்சையும் அவ்விடத்திலேயே கொண்டு வந்து நிறுத்தி கவனம் நமது சகஸ்ராராவில் இருக்கும் பொழுது அன்னையின் அன்பான குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நம்மால் முழுமையாக உணர முடிகிறது. மெதுவாக இதே நிலையிலிருந்து கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, எண்ணங்களற்ற சந்தேகங்களற்ற தூய தியான நிலையை தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. நாங்கள் தியானத்தினுள்ளிருந்து தியானம் செய்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. சில நிமிடம் நாம் இதே தியான நிலையில் இருப்போம். எண்ணங்கள் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருந்தால் முழுமையாக அன்னையிடத்தில் நாம் சரணடைய மனதார பிரார்த்தனை செய்வோம். எண்ண ஓட்டங்களை நிறுத்தி ஆழமான தியான நிலைக்கு அழைத்துச் செல்பவர் நமது அன்னை மட்டுமே. நம்மால் அதை செய்ய இயலாது. அதனால் முழுமையான பக்தியுடனும் சரணாகதியுடனும் நாம் பிரார்த்தனை செய்து தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். 1978 ஸ்ரீ பிரம்மாவின் கொள்கை பற்றி அன்னை ஆற்றிய சொற்பொழிவு பார்த்திங்கன்னா வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்ரீ மாதாஜியோட அந்த பழைய வீடியோ. ஸோ நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்து கேட்கும்பொழுது அதனுடைய கருத்துக்களை நம்ம உள்ளே வாங்க முடியும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. Today I want to tell you about something. Perhaps I've never touched that point before. But I have not talked about it. That is other. It is about the principle of Brahma. What is principle of Brahma? How does it exist? How is it born? How does it manifest? And how it is detached and also attached. The principle of Brahma
is different from Brahman. In description, like the principles that I follow is different from what I am. It's a very subtle subject and requires real meditative attention. So all criticism of your mind, please put them off as your put up your shoes. Have you put up your shoes already? Please. And just listen with little subtler attention. Can you come forward? You all can come forward so that those who will be coming later can come later. Come later. I think better thing is to come forward. My chair. It's better to come forward, yeah. As the principles on which you are based are different from what you are, in the same way, the principle of Brahma is different from the Brahma itself, but is the Brahma and contained in the Brahma. But the Brahma itself is sustained by the principle. In dimension, we may say that Brahma is wider, larger, and you can call it even deeper. But the subtler is the principle. This principle exists in Brahma at the beginning of the universe, of creation. At the very beginning it exists, but as it is an eternal plane of creation, destruction, sustenance in between, as in Sanskrit they call it sthiti, state of performance you can call it. In all these three stages, Brahma principle changes its forms according to the container that it has. Like here the light looks like, the shade looks like of the shape of the cloth that is covering it. Looking like is the mind, is the illusion. Something that looks like something which it is not. This phenomena is the mind, is the illusion. So the principle acts, pulsates the Brahma, and in the Brahma exists all the power which later on manifests the creation. So the principle, which is the divine power, the aura of that, or the thing that it sustains, is the complete Brahma, and that Brahma has got three powers, namely one of existence, second of creation, third of sustenance. The principle is the pulsating power of the Brahma.
and it is represented as Om. When we say Om, this is used also in the Christian prayer as Amen. It's the same as Om. There's no difference. When we say Om, actually the action of this principle is in the form of Om, like this, which is written on your forehead, if you can see it inside, in that way here. This principle is the, you can say, the feet. This principle is the fetus of the divine thought. Then the same principle, or you can call the seed, then it divides into 3 channels and enters into the creative, sustaining and the existing power of the Brahma Tattva and manifesting. We haven't got any device to have shown you, but it permeates, just like the rivers flow and permeate in the soil and nourish it. In the same way, this principle of Brahma flows, permeates, pulsates and nourishes the surrounding area of Brahma. So when the attention, which you call as Mahachitta, or the attention of God, you can call it, is on this principle, then Brahma doesn't cease. Are you following me? When the attention moves from the principle, it doesn't leave. When the river flows, it doesn't leave its source. When it permeates into the Brahma, it starts creating. This principle is detached as the light or the electricity inside this globe is detached. But it permeates. It may permeate through it. It may permeate into this room, but still it is detached. I wouldn't say there could be any proper simile for Brahma, because that's an absolute stuff. And an absolute cannot be compared. As they call it atula. It cannot be compared. So now people think that what is God? Question comes here. Where is God? What is He? What has He got to do with Brahma and the principle that is God? God is the principle. He is the attention. He is the joy. And He is the soul. And the Brahma that surrounds it
is his power permeated, enlightened by his senses. The same Brahma has got the capacity to get itself transformed into the creative, sustaining, and we call it existing or destructive powers. We can see a small little thing, how it manifests itself. We never think, from where do the shoots come out? From where does the root come out? What creates the flowers? What gives it the fragrance? For the seeds do not travel with that. But there is definitely a mechanism which is very microscopic inside the seed, placed there. And seed is the form where there is no movement, no manifestation, no creation. In the same way, Brahma can be in seed form. So, the sustaining power within us, or the creative power within us, or what you call the destructive power, or the left side power, which we call as the astikva, is the existing power. All these are manifested by principle of Brahma, but by themselves they are not. So Sat Chit Ananda, the truth, the joy, and the attention. The nature of Brahma, which is this, is God. Why? What is Shakti then? The question comes. The Shakti is the complete Brahma plus the power of God. Like the cotyledons in the seed, the primule in the seed, the cotyledons support it. Through the cotyledons, the primule takes all the powers and creates beautiful flowers and all the beautiful fruits. The roots also are created. The food is given by cotyledons. It sustains. Out of this, the principle that there is the generating power, the germinating power that is in it, is the power that we call as the Shakti. But in a seed, which is a material thing, it has no awareness to do it. It's a very subtle point right to understand. The seed itself cannot germinate itself. It has certain other power within it, which is placed by God, that germinates. It cannot do by itself. That power is for God in the seed and also in the ground. The germinating power is the Shakti. That power which makes it do it, but the seed is not aware of it. When you reach to the human stage, you have to know that power, and you have to be aware of that power, and that itself is right. The power that has created you, the power that has given you all these three powers, Ida Nadi, Pingla Nadi, all Kundalini, everything. The one which is the desire of all that. We can take a few minutes just to understand.
the owner of the house. I hope it will work out, but sometimes, how human minds are confused. Supposing the owner of the house walks into the house with his money and creates everything that he wants to do about his house. Now the master goes out, he is not there. When you see a house created, you see the power of all the workmen who have done the job, and somebody who has established it. But you don't know whose desire it is. In the same way, you have seen your body being created. You even see the mind that is you have there. You can see your emotions, they are there, of course. You can also see you are a human being. You can also see you are much far away from the animal. And if you have some wisdom, you understand also you are much wiser than anything that is created so far. And also if you have some foresight, but the power of desiring power, or we can say the projecting power, or the one who is the owner of all that, the owning power. I mean, I don't know how you understand a master of the whole thing. He is the one. And then his power of desire, Mahakali's power, is his desire, then manifests everything else. His desire to manifest is Mahakali's power that we see here on the left-hand side, manifested in the human being as Irana. Creates all the rest of the universe and everything later on. But first is only the desire. But the one who desires is in us, he is placed in our heart, away from all this. And he just desires. We do not know him, but he knows us. We know one thing, definitely, that he knows us. There is someone who is definitely watching us, as in the Gita Kshetra, the one who is the knower of the field. The knower of the field is there. Once you also become the knower of your field, you are self-realized. This is self-realization. When people talk about self-realization, cheaply, I'm really shocked. The way people are sticking to their hands, such a revered subject, and just tries to mold it for making money. Just think of it. From that level, this level is so. I mean, this only human beings can do, I can tell you. Nobody can do like this but human beings. Even if they are Rakshasas, they know that this is divine power and you cannot misuse it by any chance. So this principle works. Say in the matter it works. As the electromagnetic field, you can say. But not as the electromagnetic field. It works which brings about the electromagnetic force inside that. Can you follow the point?
say here is electricity, but the one who sends the electricity is the person. And he is aware of it. Till you reach the stage of self-realization, you are not aware of it. You cannot control it. You cannot work it out. It works by itself. And that's why the doctors call it as autonomous nervous system and the psychologists as unconscious. After realization only, the whole thing becomes your own. In the sense, you change size. So far, you have been looking things from there. Now you sit with me and see the whole thing. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். बोलो श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी की जय. தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்வோம்.